பகை என்பது எது? யாருங்க பகை? இந்த சொல்லை எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல நேரங்களில் நான் பார்க்கிறேன். நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல், கூட பிறந்த சகோதரி கிட்ட 10 வருஷமா பேசாத ஒரு சகோதரர்ங்க, அவள் நேற்று இறந்து போனாள். மறுபடியும் எங்க போய் சந்திக்க போகிறாய்? எந்த வீராப்பு? எதற்காக? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இங்க எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணனை போய் பார்த்துக்கலாம். அது நம்ம சின்ன அப்பாங்க. அது அவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து யாரையும் பார்க்கறதெல்லாம் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது. அப்புறம் அவனு சொல்ற, உங்க அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா உங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா, அண்ணா அக்கா கிடைக்காது. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில, அண்ணே நல்லா இருக்கியா? ஏன் என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு, அப்பா ஞாபகம் வந்துச்சா? உன் ஞாபகம் வந்துச்சு, நல்லா இருக்கல்ல, எப்பாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடலாண்ணே, வீட்டில் வேணாம் வெளியில் பார்த்துக்கலாமா? கேளுங்களேன். உங்கள் அண்ணன் தானே, உங்கள் அக்கா தானே, அவ செஞ்சது எப்படி மறக்க முடியும்? என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது, அவள் உயிரோடு இருப்பது, அண்ணன் உயிரோடு இருப்பது. பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். சயின்டிபிக்கா அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போயிருக்கிறார்கள். அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள். இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. முடிந்தால் போய் பற்றிக் கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு கவனம் இல்லை, எதை பாதுகாக்க வேண்டும். இப்ப நான் உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க பர்ஸ் காணாம போக கூடாது, காணாம போயிருச்சு, போகக்கூடாது, போயிருச்சு. அடுத்த கேள்வி என்னங்க வரும்? சும்மா சொல்லுங்க. அடுத்த கேள்வி, உள்ள உள்ள எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபா. என்ன சொல்வீங்க அடுத்த வார்த்தை? 30 ரூபா தாங்க இருந்துச்சு, ஏன் பர்ஸ் தாங்க காணோம். நீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன் 30 ரூபா இருந்தது. என்ன சொல்வீங்க? போனா பர்ஸ் 3000 ரூபா. பல நேரங்களில் பெருமதியே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாரா? சொத்து எழுதி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, அதுவே ஒரு சொத்துங்க, அதுவே சொத்து. நெல்லை ஜெயந்தா நெல்லை ஜெயந்தான்னு சொன்னாங்கல்ல, அவர் எழுதினாருங்க அம்மாவை பத்தி. அப்பா இறந்து போயிடுறார், அவர் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கிறார். அது ஒரு அம்மான்ற கவிதையில் இருக்கு, தொட்டில் ஓசையில் இருக்கு. தேடி பார்க்கிறார், எந்த சொத்தும் விட்டுட்டு போல, ஒரு பத்திரம் இல்லை உள்ள. திரும்பி பார்க்குறாங்க, அம்மா நிற்கிறார். கவிதை வருகிறது அவருக்கு, என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா. முக்கியம் இல்லையா? எத்தனை பேருக்குங்க இருக்கு, இருக்கிறத காப்பாத்திப்போமே. இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன். நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பகை. பா என்ன சொல் அது? பகை. ஆபிரகாம் லிங்கன் எழுதுகிறார், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். நமக்கு தான் அது பகை.